வங்கக்கடலில் புயல் உருவாக வாய்ப்பில்லை என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் சில தினங்களாக வெளுத்து வாங்கிய கனமழைக்கு காரணமான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைக்குள் வலுவிழக்க வாய்ப்பு. வட தமிழக கடலோர மாவட்டங்களில் படிப்படியாக மழை குறைய வாய்ப்பு. சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் சற்று தணிந்தது மழை. தமிழ்நாட்டில் இன்று 5 மாவட்டங்களில் மட்டும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டையில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கணிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி, தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் வெளுத்து வாங்கிய கனமழை. திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. சென்னையில் நேற்றிரவு மீண்டும் கொட்டி தீர்த்த கனமழை. எழும்பூர், அண்ணா சாலை உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்தது. தருமபுரியில் இன்று பள்ளிகள், அங்கன்வாடிகளுக்கு விடுமுறை என்று மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் நவம்பர் 15ஆம் தேதி பள்ளிகள் செயல்படும் என்றும் அறிவிப்பு. அரூர் வனப்பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். குடியிருப்புகளையும் விட்டு வைக்காமல் சூழ்ந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் அவதிக்குள்ளான மக்கள். தருமபுரியில் மழைநீர் சூழ்ந்துள்ள குடியிருப்பு பகுதிகளில் எம்பி மணி இரவில் ஆய்வு. ஜேசிபியால் பள்ளம் தோண்டி வெள்ளம் வடிய வைத்ததோடு மோட்டார் பம்புகள் மூலமாகவும் தண்ணீர் வெளியேற்றி நடவடிக்கை. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அருந்ததியர் என மக்கள் வசித்து வரும் வீடுகளுக்குள் புகுந்த மழைநீர். மேற்கூரையில் கான்கிரீட் கம்பிகள் வெளியே தெரியும் அளவிற்கு சேதமடைந்துள்ளதால் அரசு உதவிக்கரம் நீட்ட கோரிக்கை. தமிழ்நாட்டில் சில நாள் மழையால் பெரிதும் பாதிக்கப்பட்ட காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகள். இளம் சம்பா நெற்பயிர்கள் முதல் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் வரை தண்ணீர் மூழ்கியதால் கண்ணீர். விவசாயிகளுக்கு இரட்டை இடியாக விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகளும் நனைந்து சேதம். சாக்கு மூட்டைகளில் இருந்தவாறு முளைத்து நாற்றாக மாறியதால் பெரும் நஷ்டம்.
வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2வது நாளாக ஆலோசனை. மாவட்ட ஆட்சியர்களை தொடர்ந்து பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகளுடன் கலந்தாய்வு. தஞ்சை, நாகை, திருவாரூரில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு. சேதமடைந்த நெல்மணிகளை கையில் அள்ளி காண்பித்து விவசாயிகள் வேதனை. நெல் கொள்முதல் செய்வதில் திமுக அரசு தோல்வியடைந்து விட்டதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. டெல்டா மாவட்டங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 30 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக பேட்டி. இவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் தோல்வி அடைஞ்சிட்டு, நெல் கொள்முதல் செய்வதிலையும் தோல்வி அடைஞ்சிட்டது. இந்த விவசாயிகள் நடவு செய்த பயிரையும் காப்பாற்றுவதற்கு எவ்வித முயற்சி எடுக்கல. அனைத்து வகையிலையும் இந்த அரசு தோல்வி அடைந்தது தான் பார்க்கப்படுகிறது. இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எந்த நன்மை கிடைக்கப்பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான நிலைமை. இரவு பகலென பாராமல் 100 நாட்கள் போராடி விளைவித்த நெற்பயிர்களை கொள்முதல் செய்யவில்லை என்றால் இந்த அரசு எதற்கு இருக்கிறது என்று இபிஎஸ் காட்டமாக கேள்வி. அதிமுக ஆட்சியில் 4.5% இருந்த விவசாய வளர்ச்சியை 2024-25 காலத்தில் 0.09% படுபாதாளத்தில் தள்ளியதுதான் திமுக அரசின் சாதனை என்று விமர்சனம். இன்றைக்கு இரவென்றும் பகலென்றும் பாராம சுமார் 100 நாட்கள் விவசாயிகள் போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் இருக்கின்றது? விவசாய வளர்ச்சின்னு சொல்றாங்க. விவசாய வளர்ச்சி பார்க்கும்போது அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 2020 4.5%. திமுக ஆட்சியில் 24-25 0.09 தான் வளர்ச்சி. இன்றைக்கு விவசாயத்துறைய வளர்ச்சி அவ்வளவுதான் இருக்குது. அரிசி அரவையின் போது கலக்கப்பட வேண்டிய செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்க மத்திய அரசு அனுமதி அளிப்பதில் ஏற்பட்ட காலதாமதம்தான் நெல் மூட்டைகள் தேங்க காரணம். தஞ்சாவூர் பிள்ளையார்பட்டி நெல் சேமிப்பு கிடங்கில் ஆய்வு செய்த உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி விளக்கம். செறிவூட்டப்பட்ட அரிசி அதற்கு ஒன்றிய அரசு அனுமதி தரணும். அது கடிதம் 29/7/2025 தான் நமக்கு தமிழ்நாட்டுக்கு கடிதம் வருது. அதுக்கு பின்னாடி நம்ம டெண்டர் விட்டு 34,000 மெட்ரிக் டன்னுக்கு, ஏன்னா 100 கிலோன்னா 1 கிலோ கலக்கணும் அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி. அது கலக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால வாங்கிய நிலையில் இன்றைக்கி அரைக்க முடியாத சூழ்நிலை. அதுதான் காரணம், வேற காரணமே இல்லை இவ்வளோ தேங்குறதுக்கு. நெல்லில் கலக்க வேண்டிய செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்க கடந்த ஆகஸ்ட் 18ஆம் தேதியே மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது. தமிழக அரசு பொய்யான தகவலை கூறி வருவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அது மட்டுமல்ல, செறிவூட்டப்பட்ட அரிசி இன்னைக்கு மத்திய அரசு அனுமதி கிடைக்கல, அதனால தான் நாங்கள் முழுமையாக கொள்முதல் செய்ய முடியல ஒரு தவறான கருத்து சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஆகஸ்ட் 18ஆம் தேதி அனுமதி கொடுத்து விட்டது. செறிவூட்ட அரிசியை நீங்கள் பயன்படுத்தலாம் என்று ஆகஸ்ட் 18ஆம் தேதியே மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் அது கூட தெரியாம அமைச்சர் சட்டமன்றத்தில் ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்கிறாரு. செறிவூட்டப்பட்ட அரிசி பயன்படுத்த மத்திய அரசு அனுமதி வழங்கவில்லை என்று ஆதாரத்துடன் சொல்வதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி பதிலடி. அனுமதி வழங்கிவிட்டதாக சொல்லும் எடப்பாடி பழனிசாமி ஆதாரம் தர முடியுமா என்றும் சவால். ஆனால் எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? சட்டமன்றத்தில் இதுக்கு ஆகஸ்ட் மாதமே அனுமதி வந்துருச்சு, மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் தவறான தகவலை கொடுக்குறான்னு சொல்கிறார். இது வரைக்கும் இன்னும் அனுமதியே வரல. நான் இப்போ சொல்கிறேன், இந்த உங்கள்கிட்ட சொல்கிறேன், வந்துச்சுன்னா அவர் சொல்லுங்கள் எந்த தேதியில் வரல. 12 லட்சம் ஹெக்டேர் நிலப்பகுதி மழைநீரில் மூழ்கி போயிருப்பதாக தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் வேதனை. டெல்டா மாவட்டத்திற்கு சொந்தக்காரர் என்று சொல்லிக் கொள்ளும் முதலமைச்சர் உண்மையிலேயே டெல்டா மாவட்டத்தின் மீது அக்கறை இல்லாமல் செயல்படுவதாக தாக்கு.
அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் டெல்டா மாவட்டத்திற்கு சொந்தக்காரன் அப்படின்னு நம்ம முதலமைச்சர் ரொம்ப பெருமையாக எப்பொழுதுமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த டெல்டா மாவட்டத்தை பற்றி அவங்க அக்கறைப்படுறதே இல்லை. பேருக்கு மட்டும் உரிமை மட்டும் கொண்டாடுறாங்க. கிட்டத்தட்ட 12 லட்சம் ஹெக்டேர் இன்றைக்கி எல்லாமே நீரில் மூழ்கி போயிருக்கு. கொள்முதல் நிலையங்களின் மெத்தன போக்கால் விவசாயிகளின் நெற்பயிர்கள் கனமழையில் நனைந்து முளைத்திறனை பெற்றதாக ராமதாஸ் குற்றச்சாட்டு. பருவமழையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். திருவண்ணாமலை சாத்தனூர் அணையில் இருந்து திறக்கப்படும் நீர் வினாடிக்கு 15,000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து அதிகரிப்பதால் பாதுகாப்பு கருதி கூடுதலாக நீர் வெளியேற்றம். தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. 3 இடங்களில் தரைப்பாலங்கள் அடித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிப்பு. கனமழை காரணமாக ஏற்காடு மலைப்பாதையில் கனரக வாகனங்கள் மற்றும் சுற்றுலா வாகனங்கள் செல்ல 2 நாட்கள் தடை. மாறாக குப்பனூர் மலைப்பாதையை பயன்படுத்த சுற்றுலா பயணிகள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல். சென்னையில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு மாநகராட்சி சார்பில் உணவு விநியோகம். நேற்று ஒரே நாளில் 3,96,000 பேருக்கு உணவு வழங்கப்பட்டதாக தகவல். தனக்கு வேண்டப்பட்ட நபர்களை தமிழ்நாட்டில் டிஜிபியாக அமர்த்துவதற்கு மத்திய அரசு முயலும் அடாவடியே புதிய டிஜிபி நியமனத்திற்கு தாமதம் என்று இபிஎஸ்க்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. மாநில உரிமைகளை நிலைநாட்ட முழு முயற்சிகளையும் திமுக அரசு எடுத்து வருவதை பொறுத்துக் கொள்ள முடியாத எதிர்க்கட்சித் தலைவர் ஏதேதோ சொல்லி புலம்புவதாக கண்டனம். பலமாக இருக்கும் திமுகவிற்கு நாங்கள் ஏன் முட்டுக் கொடுக்க வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் கேள்வி. சாய்கிற நபர்களுக்கு தான் முட்டுக் கொடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் மீது பாய்ச்சல். ஒரு டிஎம்கேவுக்கு முட்டுக் கொடுக்குறாரு. டிஎம்கே கோலோச்சுகிற கட்சி, அதுக்கு யார் போய் முட்டுக் கொடுக்க போறா? சாயிற கட்சிக்கு தானே முட்டுக் கொடுக்க முடியும். ஒரு பொருள் இந்த செவரு பொதுவாக சாய போகுதுன்னா போய் முட்டுக் கொடுத்து நிப்பாட்டுவான் சாயாமல் இருக்கிறதுக்கு. இப்போ சாயும் நிலையில் இருக்கிற ஒரு இயக்கத்திற்கு தான் முட்டுக் கொடுக்க முடியும். அதிமுக ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. எடப்பாடி பழனிசாமியின் நண்பர்கள் எஸ்பி வேலுமணி தொடர்புடைய நிறுவனங்கள் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை. 2025ஆம் ஆண்டிற்கான வைக்கம் விருது அமெரிக்காவில் வசிக்கும் தேன்மொழி சவுந்தரராஜனுக்கு அறிவிப்பு. அமெரிக்காவிலும் இந்தியாவிலும் சாதி பாகுபாட்டிற்கு எதிரான பணிகளுக்காக தமிழக அரசு கௌரவம். அண்ணா பல்கலைக்கழகத்தின் புதிய பதிவாளராக குமரேசன் நியமனம். உயர்கல்வித்துறை அறிவிப்பு. சென்னை வில்லிவாக்கத்தில் தோமுச தொழிற்சங்க பேரவை தேர்தல் வேட்புமனு தாக்கலின் போது வெடித்த மோதல். ஒரே கட்சியை சேர்ந்தவர்களை 2 பிரிவுகளாக பிரிந்து வாக்குவாதம் செய்ததால் கூட்டத்தில் சலசலப்பு.